என்னோட ஸ்டூடெண்ட் அபி பார்த்தீங்கன்னா, நியூ இயருக்காக ஒரு கிஃப்ட் வந்து எனக்கு ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகா இருந்தது. சேம் அது என்ன கிஃப்ட் அப்படின்றத பார்க்கலாம். دوتا کل کج دستشون بیستیم بستن جا را 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 دوتامون مستیم دوتامون نشه هممون بالا لا 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 میاد رو خطم 40 تا میسکال پشتم بابا بابا. அவங்க கிஃப்ட் பண்ணியிருந்தது ரொம்பவே வேல்யூபிளான கிஃப்ட். பார்த்தீங்கன்னா, வாட்ச் கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. டைம் இஸ் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டைமை வந்து எந்த அளவுக்கு நான் வந்து லவ் பண்ணுவேன் அப்படின்றது அந்த பொண்ணுக்கு ரொம்பவே நல்லாவே தெரியும். அது மட்டும் இல்லாமல் வந்துட்டு நான் சொல்லிக் கொடுத்த விஷயத்த அப்படியே ஃபாலோ பண்ணி டைமை கீப்பப் பண்ணுற பர்சன் அவங்க. ஸோ வந்து அந்த ஒரு காரணத்தினால தான் அவங்க இன்னும் மேலும் மேலும் அச்சீவ்மெண்ட் பண்ணிகிட்ருக்காங்க. குருவை எப்போ வந்து மதிக்க பழகுறாங்களோ, எனி பர்சன்ஸ் வந்து குரு எவ்வளியோ சிஷ்யனும் அவ்வளி அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அந்த பொண்ணு வந்து அந்த அளவுக்கு நம்ம சொல்கிற விஷயத்த வந்து கீப்பப் பண்ணுவாங்க. மேலும் மேலும் அவங்க வந்துட்டு அடுத்தடுத்த லெவலுக்கு அவங்க வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்றது குருவாக என்னுடைய ஆசீர்வாதம் எப்பயுமே அவங்க லைஃப்பில் இருந்துகிட்டே இருக்கும். மேலும் மேலும் அவங்க 2026 அவங்களுடைய எல்லா விதமான அச்சீவ்மெண்ட்டுக்கும் எல்லா விதமான சக்ஸஸ்க்கும் என்னோட ஆசீர்வாதங்கள் எப்பயுமே அவங்களுக்கு இருக்கும். தேங்க்யூ அபிமா. ஹாப்பி நியூ இயர்.